இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 2026 ஆண்டுக்கான பட்ஜெட் மக்களின் வாழ்க்கை செலவின உயர்வை குறைக்கும். வரும் அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2026 ஆண்டுக்கான பட்ஜெட் மக்களின் வாழ்க்கை செலவின உயர்வை குறைப்பதற்கான முன்முயற்சிகளை அரசாங்கம் தொடர்ந்து மேம்படுத்தும் என்று பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் உறுதி அளித்தார். இது மடானி அரசாங்கத்தின் 4வது பட்ஜெட் ஆகும். எந்தெந்த வகையில் மக்களின் பொருளாதார சுமையை குறைக்க முடியும், அவர்களின் வாழ்க்கையை எவ்வாறு மேம்படுத்த முடியும் ஆகிய அம்சங்களை உள்ளடக்கிய மக்கள் பட்ஜெட்டாக 2026 ஆண்டின் நாட்டின் தேசிய வரவு செலவு திட்டம் விளங்கிடும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். அரசாங்கத்துடன் இணைந்து பயணிக்கும் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று காலையில் பல்வேறு சிறப்பு சலுகைகளை அறிவித்த பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார், மக்களின் சுமையை குறைக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளின் ஒரு தொடர்ச்சியாக இந்த சலுகைகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்றார். இவ்வாண்டு ஜூன் மாதம் ஒட்டுமொத்த பணவீக்க விகிதம் 11 விழுக்காட்டை மட்டுமே பதிவு செய்த போதிலும் மக்களின் வாழ்க்கை செலவு மீதான அழுத்தத்தை குறைக்கும் வகையில் 5 வகையான சலுகைகளை தாம் அறிவித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இனம், மதம் மற்றும் எவ்வித பின்னணியையும் பொருட்படுத்தாமல் மக்களின் எதிர்கால நிலையை பாதுகாப்பதில் மடானி அரசாங்கம் தொடர்ந்து உறுதியாக உள்ளது என்பதற்கு பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று அறிவித்துள்ள உதவி திட்டங்கள் மிக தெளிவான சான்றாகும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்து ஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார். ரொக்கப்பண நிதி உதவி, பெட்ரோல் ரான் 95 இலக்குக்குரிய மானிய உதவிகள், வாழ்க்கை செலவு குறைப்புக்கான முன்முயற்சிகள் மற்றும் முதலீடுகள் உள்ளிட்ட பல முக்கிய அனுகூலங்களை பிரதமர் இன்று அறிவித்துள்ளார். அவை இந்திய சமூகம் உட்பட எல்லா நிலைகளிலும் உள்ள மக்களின் தேவைகள் நிறைவேற்றப்படுவதை அரசாங்கத்தின் அக்கறையை பிரதிபலிக்கின்றன என்று ரமணன் குறிப்பிட்டார். பொருத்தமான நேரத்தில் இந்த அனுகூலங்களை மக்களுக்கு அறிவித்திருக்கும் பிரதமருக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளதாக ரமணன் தெரிவித்தார். இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக 18 வயது மற்றும் அதற்கும் மேம்பட்ட அனைத்து மக்களுக்கும் மைகார்ட் மூலம் ஒருமுறை வழங்கக்கூடிய சாரா 100 ரிங்கிட் நிதி உதவி வழங்கப்பட்டதற்கான அறிவிப்பு மற்றும் 2025 ஆண்டில் STR எனப்படும் சுமகான் துணை ரஹ்மா உதவித்தொகைக்கான ஒதுக்கீட்டை 15 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்துவது ஆகியவை மக்களுக்கான உதவிகளை அரசாங்கம் தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது என்பதற்கு சான்றாகும் என்று துணை அமைச்சர் ரமணன் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இவ்வாண்டு மலேசிய தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 திங்கட்கிழமை கூடுதல் விடுமுறை வழங்கப்பட்டிருப்பது தொழிலாளர் வர்க்கத்தினருக்கு மகிழ்ச்சியான செய்தியாகும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படவிருக்கும் மலேசிய தினத்தை ஒட்டி வார விடுமுறையுடன் கூடுதல் ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதால் பொதுச்சேவை ஊழியர்கள் மட்டுமின்றி தனியார் துறை ஊழியர்களும் மிகுந்த மகிழ்ச்சி கொள்வர் என்று ஸ்டீவன் சிம் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த கூடுதல் விடுமுறையின் மூலம் நாடு முழுவதும் உள்ள மக்கள் தேசிய உணர்வை மேலோங்கச் செய்வதுடன் ஒற்றுமையை வலுப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு 4000 ரிங்கிட் கையூட்டாக பெற்றதாக மலாக்கா மாநில இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை முன்னாள் இயக்குநர் ஜொஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 51 வயதுடைய கைரோல் அட்ரி ரோஸ்லி என்ற அந்த முன்னாள் இயக்குநர் நீதிபதி டத்தோ ஆஷ்மா கமால் அரிஃபின் இஸ்மாயில் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2023 ஆண்டு ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஜொஹோர் தம்போய் மற்றும் பர்மாஸ் என்ற 2 வெவ்வேறு இடங்களில் அந்த முன்னாள் இயக்குநர் இக்குற்றத்தை புரிந்துள்ளதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். மக்களுக்கான ரொக்க உதவித்தொகை மற்றும் பெட்ரோல் விலையை குறைத்தல் முதலிய சலுகைகளை பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று அறிவித்த போதிலும் இது வரும் ஜூலை 26 சனிக்கிழமை கோலாலம்பூரில் நடத்தப்படவிருக்கும் துருன் அன்வார் பேரணியை பாதிக்கச் செய்யாது என்று கிடா மந்திரி பசார் டத்து ஸ்ரீ முகமது சனுசி முகமது நூர் தெரிவித்தார். பிரதமரின் இந்த அறிவிப்பானது பேரணியில் மக்கள் திரள்வதை தவிர்க்கும் நோக்கத்தை கொண்டது என்பதுடன் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் சூட்டை தணிக்கை செய்யும் முயற்சியாகும் என்று பாஸ் கட்சியின் தேர்தல் இயக்குநருமான சனுசி கூறினார்.
பிரதமரின் இந்த உதவி திட்டங்கள் மீதான அறிவிப்பு ஆக்கப்பூர்வமானது என்ற போதிலும் மடானி அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் கொண்டுள்ள அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்கு களமாக அமையவிருக்கும் இந்த பேரணியில் மக்கள் கூடுவதை ஒருபோதும் தடுக்காது என்று சனூசி குறிப்பிட்டார். திருக்கைலையில் கைலை மலையின் முதல் பகுதியில் திருவாசகம் முற்றோதல் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சுமார் 30 சிவனடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக பெருமானிடம் வேண்டி பிரார்த்தனை செய்தனர். மையாற்றா எம்பயர் டிராவல் அண்ட் டூர்ஸ் மற்றும் மலேசிய சிவனடியார் திருச்சபை ஏற்பாட்டில் 2ஆம் ஆண்டாக இந்த திருவாசகம் முற்றோதல் நடைபெற்றது. அழுதால் உன்னைன் பெறலாமி என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்தின் உள்ளார்ந்த அர்த்தம் பொதிந்த வாசகத்தை அனைவரும் மனமுருக பாடி மகிழ்ந்தனர். திபெத்தில் அமைந்திருக்கும் திருக்கைலை மானோ சொரவர் தீர்த்தக்கரையில் திருவாசகம் முற்றோதலும் சிறப்பு வழிபாடும் மற்றும் நேபாளத்தில் பசுபதிநாத் ஆலயத்திலும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது. போதைப்பொருள் கடத்துவதற்கு முயற்சி செய்த 6 மலேசியர்கள் கம்போடியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கம்போடிய தலைநகர் நாம்பெனிலிருந்து பிரிட்டனுக்கு 62 கிலோ கஞ்சாவை கடத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்தபோது விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டதாக கம்போடியாவின் பிரதான பத்திரிகையான நாம்பென் போஸ்ட் தெரிவித்துள்ளது. அந்த 6 மலேசியர்களும் நாம்பென் விமான நிலையத்தில் கம்போடியாவின் போதைப்பொருள் தடுப்பு குழுவினரால் கைது செய்யப்பட்டதாக அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. பினாங்கு பயன் லெப்பாஸ் சுங்கை அரா பர்சியாரான் ரேலாவில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் பிலிப்பீன்ஸ் பிரஜை ஒருவர் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பினாங்கில் டெக்னீஷியனாக வேலை செய்து வந்த 40 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவர் தனது வீட்டின் 16வது மாடியில் இறந்து கிடந்தது இன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக பயான் பரு தீயணைப்பு மீட்பு படை நிலையத்தைச் சேர்ந்த கொமாண்டர் அப்துல் மனாப் கடீர் தெரிவித்தார். அந்த வெளிநாட்டு ஆடவரின் உடலை 16வது மாடியிலிருந்து லிப்ட் வாயிலாக இறக்குவதற்காக போலீசார் தீயணைப்பு படையினரின் உதவியை நாடியதாக அவர் குறிப்பிட்டார். சவ பரிசோதனைக்காக அந்த நபரின் உடல் பினாங்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.